ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி திதி. இரவு 9:35 வரை. அதன் பின் அஷ்டமி திதி. இன்று சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு, மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்டம் பரிசு கிடைக்கும். சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். ஜவுளித்துறையில் வியாபாரம் செழிக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் பாக்கியத்தை அள்ளி தருவார். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நிம்மதி பிறக்கும் நாள் இன்று. 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் ஞானகாரகன் கேதுவால் நல்ல பெயர், புகழ், பணம் கிட்டும். ஏற்றங்கள் தொழிலில் உண்டாகும். பிள்ளைகளால் நன்மைகள் வந்து சேரும். அயல் நாட்டு உதவிகள் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை மாறும். வியாபார லாபம், தொழில் லாபம் வெற்றியாகும். புதிய பாதை வகுப்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் அதிகமாக இருக்கும். செல்வ செழிப்பு இன்று அதிகமாகும். லாபஸ்தானத்தில் செவ்வாயின் ஆட்சியால் மதிப்பும் மரியாதையும் உயர் பதவியும் இடம் மாற்றம் போன்றவை உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் மாறிவிடும். கட்டிடத் தொழிலில் சிறப்பு உண்டாகும். கட்டிடத் தொழிலால் லாபமும் பலவிதமான நன்மைகளும் ஆதாயமும் உண்டாகும். பெரிய பதவிகள் உங்களை வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் செவ்வாயின் ஆட்சி. தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். அலுவலக பணிகளில் சுமைகள் குறையும். அலுவலக பணி நிமித்தம் பயணம் செய்வீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டு. தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். சிம்ம ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலுக்காக அயல்நாடு செல்வீர்கள். ஜென்ம ராசியில் சந்திரன் உள்ளார். சற்று தடுமாற்றம் இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்ட பிரச்சனைகள் தீரும். காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். தொழில் லாபம், வியாபார லாபம் அதிகமாகும். கன்னி ராசி அன்பர்களே, வளர்ச்சி நிறைந்த நாள் இன்று. தொழிலில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். இன்று லாபகரமான நாள். தொழில் வெற்றியும் பெறும். 6ஆம் இடத்தில் சனியின் ஆட்சியால் நினைத்தது நிறைவேறும். தொழில் லாபம், வியாபார லாபம் அதிகமாகும். திறமைக்கு தக்க பாராட்டு, பதவி உயர்வு கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும். தடைகள் அகலும். சுப செய்தி, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். வெளியூர் பயணத்தால் நன்மையும் லாபமும் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, தகுதிக்கு தகுந்தாற்போல் பதவி உயர்வு வரும். வாக்குஸ்தானாதிபதி செவ்வாயால் பேச்சாற்றல் திறமையால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சகோதரர்களால் நன்மைகள் இன்று வந்து சேரும். 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனால் பலவிதமான நன்மைகளும் குடும்பத்தில் உண்டு. வியாபார லாபம், தொழில் லாபம் வளர்ச்சி பெறும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும். ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். 7ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் புதனும் உங்களுக்கு பலவிதமான லாபத்தை தருவார். பதவி உயர்வு, வியாபார லாபம், வாகன லாபம் போன்றவை சிறக்கும். வாகன யோகம் உண்டாகும். பூமி லாபம் வந்து சேரும். கட்டிடத் தொழில்கள் சிறப்பாக அமையும். புதிய வீடு, மனை வாங்கும் யோகம் இன்று உங்களுக்கு உண்டாகும்.
தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள், அலுவலக பணிகள் அதிகமாகும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். தூர இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள். பொறாமை போற்றி எதிரி தொல்லைகள் சற்று அதிகமாகும். நிர்வாக பொறுப்புகள் வந்து சேரும். உடல் பிரச்சனை தீரும். வீடு கட்டும் பணி பூர்த்தியாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்ட சிக்கல்கள் தீர்ந்து மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உயர்ந்த கல்விக்காக அயல்நாடு செல்வீர்கள். காவல்துறை பதவி கிட்டும். காவல்துறையில் சீருடை வேலை வாய்ப்பு வரும். புதிய தொழில் கிளைகள் தொடங்குவீர்கள். வியாபார லாபம் பெருகும். பூமி லாபம் உண்டாகும். பிதிர் சொத்து வந்து சேரும். சட்ட பிரச்சனைகள் தீரும். சட்ட சிக்கல்கள் தீரும். பிதிர் சொத்து கை வந்து சேரும். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். வியாபார லாபம் நிமித்தம் அயல்நாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வேலை வாய்ப்பு வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும். நினைத்தது நிறைவேறும். தடைகள் யாவும் மாறிவிடும். புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள். திருமண யோகம் தேதி நிச்சயிக்கப்படும். அயல்நாட்டு பயணம் செய்வீர்கள். கலைத்துறை, காவல்துறை, சட்டத்துறையில் இன்று ஆதாயமும் பாராட்டுகள் பெறுவீர்கள். திடீர் பண உதவி வந்து சேரும். திடீர் செய்தியும் உங்களை வந்து சேரும். அயல்நாட்டு நண்பர்களால் தனவரவு கிட்டும். வியாபார லாபம் செழிப்பாகும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் பாக்கியத்தை அள்ளித் தருவார். 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் இரத்த சம்பந்தமான நோய் சற்று அலட்டும். கடன் தொல்லை, பணப்பிரச்சனை சற்று அலட்டும். உறவினர் வருகை மற்றும் செலவுகள் சற்று அதிகமாகும். வியாபாரிகளுக்கு மிதமான லாபம் உண்டாகும். வெகு தூர அலைச்சல் பயணம் உண்டாகும். இன்று சற்றே மன அமைதி குறையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.